உங்களால் மாதம் மாதம் வெறும் ரூ. 500 இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த ரூ. 500வோட வேல்யூ இன்வெஸ்டிங் மூலயமா ஒரு சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறமா 28 லட்சம் வரையும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் ரூ. 500 தான் அடுத்து நீங்கள் ஒரு சர்டன் இயர்ஸ் வரையும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 28 லட்சமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா உடனடியாக போய் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் அந்த ஒரு இலக்கை அடையிறதில்லை. அதாவது அந்த ரூ. 500 இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்து ஒரு சர்டன் இயர்ஸ் வரையும் அந்த 28 லட்சம் சொன்னோம் இல்லையா, அதை அச்சீவ் பண்ணுறதில்லை. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன தவறுகள். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ரூபாயை எப்படி 28 லட்சமாக மாற்றுறது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கால்குலேஷன் அண்ட் அசம்ஷன்ஸ் என்ன, இதை தாண்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்ன, இதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸு நல்ல ஒரு ரிட்டர்னாக இருக்கும். இதை தாண்டி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் பேப்பரில் மட்டும்தான் இருக்கும், அந்த ரிட்டர்ன் கிடைக்காது. ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஐயமுத்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ். ஃபர்ஸ்ட்டு இந்த ரூ. 500 எப்படி 28 லட்சமாக மாறும் அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷனை பார்ப்போம். ஸோ ஒரு தனிநபர் மாதம் ரூ. 500 ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். இதில் பல பேருக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, அந்த நல்ல மியூச்சுவல் ஃபண்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற கேள்வி இருக்கும். அதையும் கண்டிப்பாக நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஒரு வருஷமும் 15% CAGR அளவுக்கு க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னா, நல்ல மியூச்சுவல் ஃபண்டு ஓகே, ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் 15% எப்படி தரும்? இந்த கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லெஸ் தென் 10% தான் தந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சரையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அந்த 28 லட்சத்துக்கு கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு தனிநபர் ரூ. 500 மாதம் இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவருக்கு 15% CAGR அளவுக்கு க்ரோ ஆகணும். அப்படி அந்த தனிநபர் ரூ. 500 மாதம் அடுத்த 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டும் அவருக்கு 15% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா அவர்கிட்ட 30 வருஷம் கழிச்சு 28 லட்ச ரூபா இருக்கும். இப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு விதமான சோகம் இருக்கும், இல்லைனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 500 இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகே, ஆனால் 30 வருஷம் வரையும் நான் வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரூ. 500 அப்படின்றது நம்ம ஒரு நாளில் ஒரு சில வாட்டி யோசிக்காமல் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. ஆனால் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 30 வருஷத்தில் காம்பவுண்டிங் எஃபர்ட். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஆர் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ரூ. 500 அமௌண்ட் உங்கள் கிட்ட 28லேருந்து ஒரு 30 லட்சம் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயுமே நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். அதாவது 30 வருஷம் கழிச்சு இந்த 30 லட்ச ரூபா அன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு 3 லட்சம் தான், இல்லைனா 5 லட்சம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்ப்போம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிங் அந்த ஹேபிட்டை கொண்டு வரதுக்கும் இந்த இன்வெஸ்டிங் ரூ. 500 இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகுறதுமே புதுசாக நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். அடுத்து அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தனிநபர் ரூ. 500 இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 15% காம்பவுண்டிங்கில் அவருக்கு க்ரோ ஆகணும். அடுத்த 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 28 லட்ச ரூபா வரையும் வேல்யூ இருக்கும். 1,80,000 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் ஒரு பியூட்டியே. இங்கே நீங்கள் பாருங்கள், கடந்த 30 வருஷத்தில் வெறும் 1,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ரிட்டர்னாக மட்டும் 26,35,000 கிடச்சிருக்கும். டோட்டலாக அவர்கிட்ட 28 லட்ச ரூபா இருக்கும். ஸோ அதை தாண்டி இப்போது நீங்கள் வெறும் 5 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு ரிட்டர்னாக 13,000 கிடச்சிருக்கும். உங்ககிட்ட 43,000 இருக்கும். ஸோ 5 வருஷத்துலேருந்து அடுத்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா 60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்ககிட்ட 1,31,000 இருக்கும். அடுத்த 15 வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 90,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்ககிட்ட 3 லட்சமாக இருக்கும். அடுத்து 20 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்ககிட்ட 6,63,000 இருக்கும். அடுத்து 25 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1,50,000க்கு உங்களுக்கு 13,78,000 இருக்கும். 30 வருஷத்தில் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 1,80,000 தான். ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 28,15,000 இருக்கும். ஸோ இந்த ஒரு டேட்டாவிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, இது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட். அதாவது பனிமலையிலேருந்து ஒரு சின்ன ஒரு பாலை உருட்டு விட்டிங்கன்னா அது உருண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனி ஒட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கக்கூடிய பால் அடுத்த ஒரு கட்டத்தில் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பாலாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரூ. 500 அமௌண்ட்டு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு, இந்த வீடியோவில் காட்டக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரை கூட காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ஐடியா இல்லைனா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட டெஃபினட்டாக நீங்கள் அந்த ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
பட் மாறா வந்து ஒரு தனிநபர் வந்து இன்றைக்கி நான் 500 ரூபா சேர்த்து வச்சு அன்றைக்கி 30 லட்ச ரூபா கிடைக்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் அதுதான் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 500ரூவாவில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு அது 1000, 2000, 5000, 10,000 ஏன் 50,000 வரையிறது கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட சேலரியை பொறுத்து. ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா என்றைக்குமே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற அந்த ஹேபிட் உங்களுக்கு வராது. அதனால் கண்டிப்பாக வந்து நாளைக்கு அதாவது ஃப்யூச்சரில் நம்ம பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து இந்த ரிட்டர்ன்ஸில் என்ன அசம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போது 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த 30 வருஷத்தில் உங்களுக்கு 28 லட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கால்குலேஷனில் நம்ம பார்த்தோம். இதில் அசம்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டு ஒரு வருஷமும் 15% CAGR அளவுக்கு க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இது நாள் வரையும் கடந்த 10 வருஷத்தில் 15%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்றது இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். நீங்கள் செக்ஷன் வாரியாக லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் வந்து பார்க்குறீங்க. இதை தாண்டி ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் மல்டி கேப் அப்படின்ற அந்த கேட்டகரியும் இருக்குது. ஸோ எல்லா கேட்டகரியிலுமே நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் மோர் தென் 15% கொடுத்த ஃபண்ட்ஸ் மட்டுமே 5 ஃபண்டுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்ல ஃபண்டு எதெல்லாம் 15% மேலே கொடுத்துருக்கிறது இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இப்போது நான் காட்டின இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு அந்த டவுட் கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அந்த டவுட் கிளாரிஃபை ஆச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். முதல் அசம்ஷன், நீங்கள் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 15% CAGR அளவுக்கு க்ரோ ஆகிருக்கணும். ரெண்டாவது அசம்ஷன், ஒரு தனிநபர் இன்றைக்கி 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அவருக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பாதி விட்ரா பண்ணிடுறாரு. ஸோ விட்ரா பண்ணிட்டனாவே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து 28 லட்சம் சொல்லியிருந்தோம் இல்லையா 30 வருஷம் கழிச்சு, அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பாதி அமௌண்ட் வந்து அவர் விட்ரா பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டாவது அசம்ஷன் என்ன வச்சுக்கணும்னா, ஒரு தனிநபர் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதாது, அதை காம்பவுண்டிங்கை வளர வைக்கிறதுக்கு அந்த பணத்தை அவர் டச் பண்ணாமல் இருக்கணும். மூணாவது அசம்ஷன் டிசிப்ளின். எக்காரணத்து கொண்டும் எனக்கு ஒரு பேட் மந்த் இருக்குது, அதாவது இந்த மாதம் எனக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது, அதனால் அமௌண்ட் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாயை வந்து ஒரு வருஷத்தில் 2-3 வாட்டி ஸ்கிப் பண்ணுறாரு. இதே மாதிரி ஒரு 10லேருந்து 30 வாட்டி வந்து ஸ்கிப் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட காம்பவுண்டிங் அஃபெக்ட் ஆகும். அதாவது 30 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அந்த 28 லட்சம் கிடைக்காது. ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. யார் ஒருத்தர் டிசிப்ளினாக அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வராரோ அவருக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சொன்ன அந்த 500 ரூபா அடுத்த 30 வருஷத்தில் 28 லட்சமாக மாறணும் அப்படின்னா இந்த 3 அசம்ஷன். ஒன்று 15% CAGR கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபண்டு. ரெண்டாவது அந்த காம்பவுண்டிங்கை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அதாவது விட்ரா பண்ணாமல் இருக்கணும். மூணாவது டிசிப்ளினாக எக்காரணத்துக்கு கொண்டு வந்து அந்த சிப் அமௌண்ட்டை ஸ்டாப் பண்ணாமல் சிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வரையும் ஒரு தனிநபர் 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எப்படி அவ்வளோ பெரிய ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்றது தான் பார்த்தோம். அதே ஒரு தனிநபர் வந்து 1000, 2000, 5000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஒரு தனிநபர் 1000 ரூபா 15% கிடைக்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 3,60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்ட 56,31,000 இருக்கும். இதே ஒரு தனிநபர் மாதம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் 30 வருஷத்தில் 18 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவர் கையில் 2,81,00,000 இருக்கும். இதே ஒரு தனிநபர் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 36 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவர் கையில் 5,63,00,000 இருக்கும். இதே ஒரு தனிநபர் மாதம் 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் 90 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் 30 வருஷத்தில். அவர்கிட்ட 14,07,94,00,000 இருக்கும். இந்த கால்குலேஷனை நீங்களே வந்து பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா க்ரோவில் இந்த சிப் கால்குலேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேட்டர் இருக்குது. அந்த ஒரு கால்குலேட்டரில் உங்களோட அமௌண்ட்டு ரிட்டர்னு இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படின்றது இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வருது, உங்களோட சிப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட வெல்த் வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வருது. அடுத்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லைனா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்டராக பண்ணக்கூடியத பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்றத பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மார்க்கெட் கரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபண்ட்ஸை விட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த சிப் அமௌண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுமே உங்களோட காம்பவுண்டிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் இப்போ கீழே விழுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லாஸஸில் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை விட்ரா பண்ணிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு பயம் வரும். அடுத்து காம்பவுண்டிங்கில் உங்களோட பணம் வந்து க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு தனிநபர் என்ன பண்ணுவார்னா, மார்க்கெட் விலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் டைம் ஹைலேருந்து மார்க்கெட் ஒரு 10% விழுந்த உடனே அவர் 50% அமௌண்ட்டை எடுத்துடுவார். எப்போ மார்க்கெட் நல்லா விழுதோ அதுக்கப்புறம் நான் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பார். மார்க்கெட்டை எக்ஸாக்டாக அந்த மாதிரி டைமிங் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. அப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபைன், இல்லைனா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து விட்டுறது எவ்வளோ மேல்.
மார்க்கெட் யூஸ்வலாக வந்து டிப் ஆகும்போது அந்த டிப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம அதிகமான குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம காம்பவுண்டிங் எஃபெக்ட்டில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஒரு இன்வெஸ்டராக நம்ம பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்னென்னா, மார்க்கெட் விழும்போது மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடாது. அதுக்கு மாறாக நம்ம கம்மியாக ஆகும்போது அதிகமான குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா நம்மளோட காம்பவுண்டிங் வந்து இன்னும் அதிகமாக வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் காம்பவுண்டிங்கை க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் கிராஷ் அப்போ நீங்கள் அதிக யூனிட்ஸை வாங்குங்க. இதே நீங்கள் காம்பவுண்டிங்கை கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மியூச்சுவல் ஃபண்டை வித்ட்ரா பண்ணலாம். இதை தாண்டி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி வர்சஸ் மித் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மித் என்னென்னா, 500 ரூபா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டு, 500 ரூபாலாம் என் வாழ்க்கையை மாற்றாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த 500 ரூபா கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒரு தனிநபரோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற நானே வந்து ஒரு காலத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் வெறும் 500 ரூபாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆல்ரெடி வந்து என்னோட பழைய யூடியூப் சேனலில் மிராய் அசெட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் நான் ஆரம்பிக்கும் போது அந்த ஃபண்டோட நேம் வந்து மிராய் அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்டுன்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் எப்படி வந்து ஜஸ்ட் 2000 ரூபா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் நான் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து எனக்கு அமௌண்ட் இருக்குது. வெறும் 2000 ரூபாயில் ஆரம்பித்த அந்த ஒரு சிப்பு கண்டினியூஸாக வந்து திருப்பி அடுத்த வருஷம் இன்னொரு 2000 இன்னொரு 2000 அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து எனக்கு அந்த ஒரு சின்ன அமௌண்ட் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போ எனக்கு அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்கு. நீங்களே சொல்லுங்கள், இந்த 7-8 வருஷத்தில் 10 லட்சம் வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டாக தான் இருந்தது. இன்றைக்கும் 10 லட்சம் அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். இந்த ஒரு 10 லட்சத்தை வச்சு கண்டிப்பாக வந்து நம்ம மாருதி சுசுகி பலினோ அப்படின்ற அந்த காரை வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 500 ரூபா ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு என் வாழ்க்கையை மாற்றாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மாற்றும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ பார்க்குற நானே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ரெண்டாவது மித்து என்னென்னா, 15% வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்கவே கொடுக்காது, எப்படியே சேஃபர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க பலருமே இருக்காங்க. கண்டிப்பாக அது உங்களோட ஒப்பீனியன். ஆனால் நான் சொல்ல வரது என்னென்னா, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொடுக்குமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதுக்காக நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்திங்கனாலும் அது கால்குலேட்டட் ரிஸ்க் இருந்தால் பெட்டர். இந்த இடத்துல நான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது ஹை ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை நான் சொல்லலை. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது இத்தனை வருஷமாக இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போன வாட்டி வந்து ஸ்க்ரீனில் காமிக்கும் போது எந்தெந்த ஃபண்ட்ஸ் தான் வந்து லாஸ்ட்டு 10 இயர்ஸாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் வந்து நான் காமிச்சேன். 10 இயர்ஸாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து 2 சைக்கிளை வந்து பார்த்துருக்கு. அதாவது 2 வாட்டி வந்து கோவிட் மாதிரியான சைக்கிளும் அந்த ஃபண்டு பார்த்துருக்கு, 2017 டிமானிட்டைசேஷனான ஒரு சைக்கிளையும் அந்த ஃபண்டு வந்து பார்த்துருக்கும். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ரேலி தான் இந்த 5 இயர்ஸில் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறமா ஒரு கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 10 to 15 இயர்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். கன்சிஸ்டண்ட்டாக அதை நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக தான் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் அதை விட உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதே டைமில் ஃபிக்ஸட் டெபாசிட் என்னோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இது டோட்டலாக என்னோட ஒப்பீனியன். நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களோட சாய்ஸ். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கரண்ட்டாக இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் வந்து 6 to 7% இருக்குது. மூணாவது மித்து தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நான் ரைட் டைமில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வந்து இன்வெஸ்ட்டே பண்ணாமல் இருக்கிறது. ரைட் டைம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நான் 2016 என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் டைம்லாம் வந்து பார்க்கல. இதுதான், அதாவது அன்னைக்கு நாள் தான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததுனால தான் ஆல்ரெடி நான் 10 வருஷம் வந்து இன்வெஸ்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை ஒரு ரீகேப்பாக வந்து பார்த்துருவோம். 500 ரூபா ஒரு தனிநபர் 15% CAGR கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு அப்படின்னா அவருக்கு 30 வருஷத்தில் 28 லட்ச ரூபா அவர் கையில் இருக்கும். நீங்கள் லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு ஸ்டிப்பை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, விட்ரா பண்ணக்கூடாது, காம்பவுண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மூணாவது, டோன்ட் ஸ்டாப் யுவர் சிப் டூரிங் கரெக்ஷன். கரெக்ஷன் வந்ததுன்னா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ இறங்கும். அந்த டைமில் நம்ம நிறைய யூனிட்ஸ் தான் வாங்கணுமே தவிர அந்த இடத்துல மாறாக விற்கக்கூடாது. அப்படி விற்றிங்கன்னா உங்களோட காம்பவுண்டிங் அஃபெக்ட் ஆகும். நாலாவது, உங்களோட சிப் அமௌண்ட்டை வந்து 500 ரூபானே வச்சிருக்காதீங்க. உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகாது, உங்கள் சிப் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லாங்கர் டேர்மில் உங்ககிட்ட இருக்கிற வெல்த்து உங்களை காப்பாற்றும். இப்போது உங்களோட டர்ன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ மந்த்லி வந்து சிப் அமௌண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா எவ்வளோ பண்ணலான்னு இருக்கீங்க, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஒரு கமெண்ட்டு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தனிநபருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னமும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு லாபகரமாக இருக்குமான்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.